அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அதிசயமாக சைக்கிளில் துடைக்கலாமேன்னு போய் பார்த்தா ஒரு சில ஸ்க்ரூஸ் எல்லாம் ரஸ்ட் ஆயிருந்து. சரி துடைக்க வந்துட்டோமே, அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ChatGPT கிட்ட அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டேன். அதுவும் ஒரு 3 ஸ்டெப்பு சொல்லுச்சு. அதில் ஸ்டெப் 1, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சால்ட்டும் லெமன் ஜூஸும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை ஒரு பட்ஸ் வச்சு ரஸ்ட்டாக இருக்கிற ஏரியாஸ் மேலெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 30 நிமிஷம் கழித்து அதை தொடச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். ஆனால் எனக்கு வரல. அதனால் நான் டைரெக்டாக ஸ்டெப் 2க்கு போயிட்டேன். அது என்னென்னா, ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு அதை நல்லா பொறுமையாக தேய்ச்சி எடுக்கணும். நீங்கள் ரொம்ப என்ன மாதிரி ஆர்வக்கோளாராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேய்ச்சிடாதீங்க. நான் ஸ்க்ரூவுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் சேர்த்து டேமேஜ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாகவும் தேய்க்காதீங்க. கொஞ்சம் ஜென்டிலாக பொறுமையாக தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகி வந்துடும். அப்படி இல்லைனா ஸ்டெப் 3, நீங்கள் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கழட்டி சோடாவோ இல்லைனா ஏதோ ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்குள்ளே போட்டு ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கனாலும் அது ரிமூவ் ஆகி வந்துடும். அண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரஸ்ட்டு மறுபடியும் வராமல் இருக்கணும்னா ஏதோ ஒரு வகையான ஆயிலை அந்த ஸ்க்ரூஸ் மேலே தேய்ச்சி வச்சுருங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் தயவுசெய்து செயின் மேலே மட்டும் போட்டுறாதீங்க. அது ஏன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள்.